ஸ்டார்டிங்லேருந்து மூவி தூக்கம் வரல, போர் அடிக்கல, எதுவுமே பண்ணல. சீரியஸாக வர்த் வாட்சிங்கான ஒரு மூவின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து மூவி அப்படியே சூடு பறக்க பறக்க எண்டில் கிளைமேக்ஸ் வரும்போது செம்மையாக இருந்துச்சு. வி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி கூட ஒரு மூவி போகுமான்னு எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி ஒரு மூவி சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா இருக்குது. ஸ்டார்டிங் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, போக போக செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் க்ரைம் த்ரில்லரில் ஆரம்பித்த ஒரு படத்தை வந்து ரொம்பவே அவங்க எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா வந்து ஒரு ஹியூமனிட்டி இல்லை அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக கடைசியில் அதை முடிச்சிருப்பாங்க. கொஞ்சம் கூட நமக்கு வந்து எங்கேயுமே என்னப்பா இப்படி எடுத்துட்டாங்களே அப்படின்னு நமக்கு ஃபீலே ஆகாத அளவுக்கு படத்தை ரொம்பவே செம்மையாக எடுத்திருந்தாங்க. அவரோட கரியரில் இது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு படமாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். எவ்வளோ த்ரில்லர் படம் பார்த்துருப்போம், ஆனால் சோஷியல் மெசேஜை ஒரு த்ரில்லர் ஜானரில் கொண்டு வந்து சூப்பராக எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி பண்ண முடியுமானா பண்ண முடியாது. போர் அடிச்சிடும், பூமராக இருக்கும். ஆனால் இது வந்து நல்லா செம்ம த்ரில்லராக கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் சோஷியல் மெசேஜோடு முடிச்சாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்ததுன்னு என்ன ஒன்று மட்டும் கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல முடியல. நிறைய பிடிச்சிருந்தது. பிளாட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இது கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி குட். கிளைமேக்ஸ் யூஸ்வலாக படங்கள் வந்து வைலன்ஸ், கிளாம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு சகிப்தன்மையோடு பார்க்குற மாதிரிலாம் நிறையா. ஆனால் இந்த படத்தை நீங்கள் வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களை கூட கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். இதில் காமிச்சிருக்கிறது எதில் வைலன்ஸும் கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாம் இது கிடையாது. ஒரு ப்ராப்பர் ஃபீல் குட் மூவி ப்ளஸ் ஒரு சோஷியல் மெசேஜோட த்ரில்லர் உங்களுக்கு பிடிக்கும்னா இது ரொம்ப நல்ல படம். விஷால் ஆக்டிங்கு, செல்வராகவன் ஆக்டிங்கு அண்ட் ஓவர் க்ரைம் த்ரில்லரில் பெஸ்ட்டு க்ரைம் த்ரில்லராக இருந்தது. அண்ட் இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த க்ரைம் த்ரில்லரை விட இது கொஞ்சம் நியூஸும் கொடுத்துருந்தாங்க, இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு குட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் க்ரைம் த்ரில்லர் பெஸ்ட்டாகவும் இருந்தது. நம்ம டிப் ஆஃப் த சீட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டிப் ஆஃப் த சீட்டில் உட்கார வச்சுருந்தாங்க. ஓவரால் பக்காவாக பண்ணியிருந்தார். மியூசிக் தான் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி மூவி ஸ்க்ரீன் பிளே அதிகமாக ஓடுறதை விட மியூசிக் நல்ல ஸ்பீடில் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. மூவி ஸ்க்ரீனை விட மியூசிக்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நான் சமத்திரலாம் போயிடுச்சு படம் ஃபுல்லாகவே. ஒரு சோஷியல் மெசேஜை எப்படி காட்டணுமோ அப்படி காட்டியிருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கான வழி கரெக்டான வழியான்றது தான் ஹீரோ கடைசியாக சொல்கிறாரு. ஏன்னா நமக்கு அது ஒரு டவுட் தான் இருக்கும், இப்படி தான் அதை காட்டிடணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதையும் அவரே கிளாரிஃபை பண்ணுறவே படம் சூப்பராக தான் முடிச்சிருந்தாங்க. செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ராட்சசனில் கிடைச்ச அந்த சீட்டேஜ் த்ரில்லர் வந்து இந்த படத்துலையும் கிடச்சிச்சு. ஒவ்வொரு சீனும் ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் அவ்வளோ சூப்பராக நீட்டாக போச்சு படம் ஃபுல்லாக. க்ரைம் த்ரில்லர் தான், பட் ஆனால் நியூவான ஸ்டோரி. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டோரி வேறு எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு எவ்வளோக்கெவ்வளோ ஒரு ஸ்டோரியை வந்து புதுசாக எழுதி டேரக்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு தான் டேரக்ட் இது கொண்டு போயிருக்காரு. நீங்கள் உட்காந்து சில சீன்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், பட் அது ஆக்சுவலியே உங்களை ஏமாத்துற மாதிரி தான் அந்த சீன்ஸே ஆக்சுவலி இருக்கும். நீங்கள் இப்படி தான் கெஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இதே வந்து நீங்கள் வந்து இது பண்ணவே முடியாது. நிறையா நம்ம க்ரைம் த்ரில்லர் பார்த்து இதுதான் நடக்கும் அதான் நடக்கும் நம்ம நினைப்போம், பட் அது இருக்காது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சோஷியல் மெசேஜ் சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு போர் அடிக்காத என்னால் நான் அடிக்கிற மாதிரி நம்மள இருக்காது. உண்மையாக நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க, பட் இந்த மாதிரி ஒரு நியூ மெத்தடில் இப்போ தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. எண்டு கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்காகவே ஃபுல் மூவியை பார்க்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. வண்டர்ஃபுல் மூவி, வண்டர்ஃபுல் ஆக்டிங். செல்வராகவன் சார் வந்து பிச்சு உதறிட்டாரு. வில்லன் ரோல் வந்து இவ்வளோ நல்லா பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் சார். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம ரொம்ப நாளாக வந்து இப்படி ஒரு ஸ்டோரி கிடைக்குமா, இந்த மாதிரி ஸ்டோரியில் ஒரு படம் எடுப்பாங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்க்குற படம் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தை. ஏன்னா வந்து இதில் வந்து விஷால் வந்து யூஸ்வலாக வந்து இந்த த்ரில்லிங்க்கெலாம் ரொம்ப நல்லாவே யூனிக்னஸ் கொடுக்குற ஒரு ஹீரோ. இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு தனி ஒரு இந்த ஸ்டோரி லைனே வந்து அவர் நடித்த படங்களை விட இது ஒரு தனி இதுவாக இருக்குது. சஸ்பென்ஸ் த்ரில்லிங்கோடு கொடுத்துருக்காரு. முக்கியமாக அவரோட போலீஸ் கெட்டப் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்து கலக்கியிருக்காரு. முக்கியமாக இந்த படத்தோட மெசேஜ், சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஏன்னா இப்போ நடக்கிற இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற இந்த ஜென்ரேஷனில் நடக்கிற விஷயங்கள் யாருக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுக்குறவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம், பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நல்ல காரியம் இதை நான் சொல்ல முடியாது, நிறைய விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கறது இல்லை. ஸோ அதை வந்து இதில் எவ்வளோ அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். செல்வராகவன் தான் அவர் பெஸ்ட் ஆக்டிங். அவரோட ஆக்டிங்லாம் பிச்சு உதறிட்டாரு. அவர் ஸ்டார்டிங் சீன்லேருந்து அந்த எண்டிங் சீன் இத்தனைக்கும் அவரோட வீடியோ கிளிப்பில் தான் இருந்தது. ஆனாலும் அவரோட ஆக்டிங் பக்காவாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு அவரோட ஆக்டிங். ஓவராலாக வந்து அவரோட வில்லன் கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்காரு. மூவி வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக சூப்பராக இருந்தது. எல்லாம் இந்த சீக்ரெட்
க்ரைமு, த்ரில்லர் எல்லாமே அதில் கலந்துருக்கு. அதுவும் இல்லாமல் எக்ஸைட்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்காது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப த்ரில்லராக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு நானே நினச்சேன், இது எப்படி இந்த மாதிரி ஒரு இறந்து போனவர் எப்படி வந்து இதை வந்து சாகடிக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் இறந்து போயிட்டாருன்றதே நான் நம்பலை. கடைசியில் தான் இந்த கான்செப்ட் என்னன்றதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் தான் தெரியுது, ஓகே இது ஒரு சொசைட்டிக்கு தேவையான படமாக எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து நிறைய வந்து சீக்ரெட்ஸ் உள்ளே இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். செல்வராகவன் சார் வந்து நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க வில்லன் ரோலில். விஷ்ணு விஷால் சாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ராட்சசன் படத்தை விட பார்த்திங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் பார்க்கலாம். ஆனால் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே சூப்பராக இருக்குது. அண்ட் மெலடிஸும் நல்லா, சாங்ஸ் கூட நல்லா மெலடியாக பண்ணியிருக்காங்க. மூவி சூப்பராக இருக்குது, மெசேஜும் இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாகவே இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக இல்லை, பட் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்ல ஒரு மெசேஜ். அவர் ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை, அவர் பிச்சு உதறாரு, அதனால் சூப்பராக இருக்கும். பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ இதுவாக தெரியல. படத்தோடைய லெவலில் கம்பேர் பண்ணும்போது பிஜிஎம் கொஞ்சம் இதுவாக தான் தெரிஞ்சு, பட் நல்லா இருந்துச்சு. லேக்கெல்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஸ்டோரி ஹீரோ என்ட்ரி வரை கொஞ்சம் லேக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் அது கரெக்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் வர்றதும் தெரியாது, படம் உங்களுக்கு முடியறதும் தெரியாது, பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ளஸ்ன்னா ப்ரோ அதான் ஸ்டோரி டைரக்ஷன் தான். இந்த ஸ்டோரி வந்து நம்ம க்ரைம் த்ரில்லர்னாலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதை க்ளீனாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி செல்வராகவன் சார்லாம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை தவிர அந்த படத்தை வந்து அந்த ரோல் வேறு யாரும் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. விஷ்ணு விஷால் முருகன் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாகவே இருந்தது சார். எனக்கு எப்படி வருவாங்க, எப்படி முடிப்பாங்க, எதனால் வந்து இந்தமாரி நடக்குதுன்றது வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு நான் நிறைய படத்துக்கு போயிருக்கேன், கொஞ்சம் கூட அப்படி கண்ணை அசந்து கூட தூங்கியிருக்கேன். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு தூங்குறதுக்கு சான்ஸே அவர் கொடுக்கவே இல்லை டேரக்டர் சார். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த செகண்ட் ஹாஃபில் பார்க்கும்போது சார் எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாக சூப்பராக கொண்டு போயிருக்காரு சார். எதுவுமே வந்து இதில் வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கொலை பண்ணுறதுன்றது தப்புன்ற மாதிரி வருது. பட் ஆனால் பார்த்தா நம்ம வந்து அப்படி கொண்டு போனால் தான் சார் நம்ம அவங்கள திரும்பி பார்க்குறோம். அதனால டேரக்டர் சூப்பராக கதை கொண்டு போயிருக்காரு. நல்லா இருக்குது சார் மூவி. ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய மூவி தான் சார். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கணும். நீங்கள் கொடுக்குற காசை விட அவங்க அதிகமாக நமக்கு இன்ஃபர்மேஷனும் அந்த 3 hours எப்படி போச்சுன்னே நமக்கு தெரியாது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். வைலன்ஸ் அப்படின்றது வந்து இதில் ஒன்றும் அவ்வளோ அதிகமாக இல்லை. நம்மளோட மூளைக்கு நிறைய வந்து வேலை கொடுக்குற படமாக தான் இது இருக்கும். கடைசி வரைக்கும் நம்ம இவங்க தான் அப்படின்னு நம்ம நினைக்க எல்லாத்தையுமே ட்விஸ்ட்டாக உடைக்கிற மாதிரி தான் டேரக்டர் பண்ணி வச்சுருந்தாரு. அதை நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொன்ன இந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கும் இந்த எக்ஸைட்மெண்ட் உங்கள் படம் பார்க்கும்போது இருந்திருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா, ஆஸ் யூஷுவல் ஸ்ரத்தா, செல்வராகவன் சார் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ரொம்ப எப்படா இன்டர்மிஷன் இப்படி வந்துருச்சு, அதாவது வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்னடா இதுக்குள்ளே இன்டர்மிஷன் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுத்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் அதை விட பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. விஷ்ணு விஷால் சார் வந்து ஒரு ராட்சசனில் எப்படி அது பண்ணியிருந்தாரோ அதே ஃபோர்ஸில் பண்ணியிருக்காரு. செல்வராகவன் சார் சொல்லவே வேணாம், ஆக்ஷன் டைரக்ஷன் எல்லாத்துலேயும் இறங்கிட்டாரு. ஆக்சுவலாக அவருக்காக தான் நான் இந்த மூவி வந்து நான் ஈகராக பார்த்துட்டு, ஏன்னா எல்லாம் இப்போ வந்து அவரோட ஆக்ஷனில் வர மூவி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து வேறு லெவல் தெரிக்க விட்டுருக்காரு. உட்கார்ந்த இடத்துலேருந்து தெரிக்க விட்டுருக்காரு. மைனஸ்ன்னா அதான் சொன்ன மாதிரி மியூசிக் வந்து சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் தனியாக இருக்க மாதிரி இருக்கும், சீன் இது தனியாக இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டுமே மர்ஜ் ஆகி இது மாதிரி இருக்காது. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இதாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும். மைனஸ் என்னன்னா மைனஸ்னு இல்லை, கொஞ்சம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரோல் அதிகமாக கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம். பட் இட் வாஸ் நைஸ். லைக் வில்லன் அண்ட் ஹீரோட காம்போவே சூப்பராக இருந்துச்சு. அட் த எண்ட் த மெசேஜ் வாஸ் ரியலி நைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நமக்கு வந்து கதை வந்து எனக்கு தெரியல, எனக்கு என்ன நடக்கும்ன்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காரு டேரக்டர் சார். செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஏன் ஒரு டான்ஸரை போய் இப்படி பண்ணுறாங்க, எதனால் வந்து அவர் வந்து கடலுக்குள்ளே போய் அவர் க்ளீன் பண்ணுறாரு, அவருக்காக நமக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கல. கடைசியில் பார்த்தா தான் அது வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது. உண்மை தானே சார். இப்போ ஒருத்தங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க, சும்மா ஒன்றும் இல்லை,
ஒரு வாட்டர்மேன் சார் கூட எடுத்துங்க, சும்மா அப்படி கை காட்டி பண்ணால் நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோம். பட் ஆனால் நமக்காக கஷ்டப்படுறவங்க ஒரு டான்ஸ் ஸ்கூல் டீச்சர் எல்லாருக்கும் கொஞ்சம் சேலரின்றது கம்மியாக தான் இருக்குது. பட் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த படம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சார். அவங்களெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்குற அளவுக்கு கொண்டு போயிருக்காரு டேரக்டர், சூப்பராக கொண்டு போயிருக்காரு. ஆமாம் சார், கண்டிப்பாக கில்ட்டி. நம்மளுக்கே நம்மலாம் உண்மையாக தான் சார் சொல்கிறேன், நம்மலாம் ஒரு டீச்சர் அந்த அளவுக்குலாம் யாருமே மரியாதை. நானும் ஒரு டீச்சர் தான் சார். நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, பசங்க கொண்டு வந்து டியூஷன் முடிஞ்ச உடனே அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். நம்மளை ஒரு இதுவாக வந்து நம்ம அவங்க அந்த குழந்தைங்கள வந்து ஒரு நல்லடக்கமாக கொண்டு போகிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் நல்லா நம்ம பேச வைக்கிறோம், எழுத வைக்கிறோம். ஆனால் வந்து அந்த கிரெடிட் நமக்கு வந்து லைஃப் லாங் கிடைக்க போகிறது கிடையாது. அந்த நம்மக்கிட்ட இருக்கிற வரையும் தான், அந்த ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட இருக்கிற வரையும் தான் நமக்கு அந்த பேர். மற்றபடி போயிட்டாங்கன்னா அது இல்லை சார். ஆனால் இந்த படத்தில் ரொம்ப நல்ல டேரக்டர் சார் கொண்டு வந்திருக்கேன் சார். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் தான் சார். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.